இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் பாதத்தில் திறப்பின் வாசல் இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்திலே நாம் கடந்து வந்து நாம் ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலுக்குள்ளே நாம் இருக்கிறோம். நம்முடைய தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, ஒருவேளை உங்களுடைய இந்த ஆலயங்களிலே இருப்பது மாத்திரமில்லை, உங்களுடைய இல்லங்களிலும் நீங்கள் தொலைக்காட்சி முன்பதாக, ஆன்லைன் முன்பதாக உட்கார்ந்திருப்பிருந்தால் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை மூடுவதாக, ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் உங்களை நிரப்பும்படியாய் எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரித்தவர்களாக, அவரை உயர்த்தினவர்களாக, அவரை மகிமைப்படுத்தினவர்களாக, அவரை ஸ்தோத்திரித்தவர்களாக, ஆண்டவரே உடைய பிரசன்னத்தினால் எங்களை திரும்பும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமாதே. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமாதே. தூய சொல்லி துதித்திடும் நாமமாதே, தூய சொல்லி துதித்திடும் நாமமாதே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு வேதாள பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமாதே. வேதாள பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமாதே. நாம வென்றிடுவோம் இந்த நாமத்தில், நாம வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போது மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போது மிக ஸ்தோத்திரம். நித்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமாதே. பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமாதே. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமாதே, பரலோகத்தில் சேர்க்கும் நாமமாதே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமாதே. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமாதே. உலகெங்கும் ஜொலி, எல்லாரும் சொல்லுங்க ஆமென். உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமாதே. இயேசு என்ற திருநாமத்திற்கு இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சஞ்சல வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்தேடும் நாமமாதே.
திருநா எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே, இயேசு என்கிற நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக சொல்லுவோமாக. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சொல்லுவோம். இயேசு ஆண்டவரே, இயேசு என்கிற நாமத்திற்கு இந்த ராத்திரி வேளையிலே ஹல்லேலூயா. இயேசு என்கிற அந்த நாமத்துக்கு தகப்பனே, இந்த ராத்திரி வேளையிலே ஸ்தோத்திரங்களை துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த இரவு ஜெபத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. என் ஜெபத்தில் இணைய வேண்டிய எல்லாரும் ஜெபத்தில் நீர் நினைத்துக் கொள்வீராக. இன்னைக்கு நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனை பகுதிகள், ஜெப நேரங்கள் எல்லாம் ஆண்டவருடைய மகிமை பிரசன்னத்தால் நிரப்பப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவன், மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தி. எல்லாம் சொல்லுவோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவன் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை. எல்லாரும் சொல்லுவே. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன் சொல்லுவோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீர். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை. எல்லாம் சொல்லுங்க. உம்மையே ஆராதிப்பே. சத்தமாய் உம்மையே. எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டுங்க பார்ப்போம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. பாவி என்றென்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே.
சேர்த்து கொண்டு எனக்காக மீண்டும் வரும். சொல்லுங்க, பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதி. சத்தமாக உம்மை ஆராதி ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து, ஓ ரமசியாதனே ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். மீண்டுமாய் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், 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 ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், 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 ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். பாடுங்க எல்லாரும் உற்சாகத்தோடு கூட. ஹல்லேலூயா. ஆராதிப்பேன். தேவனை ஆராதிக்க வேண்டிய நேரம், இதை கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டிய நேரத்திலே ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே நான் ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், 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 ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், 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 ஆண்டவர் இயேசுவை தூதர்களோடு தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதி. சொல்லுங்க, தூதர்களோடு ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், 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 ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆண்டவர் காண்பவரை நான் ஆராதிப்பேன், காண்பவரை உம்மை ஆராதிப்பேன், காப்பவரை உம்மை ஆராதிப்பேன், காண்பவரை உம்மை ஆராதிப்பேன், காப்பவரை உம்மை ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். சொல்லுங்க, ஆண்டவரே சுவையா. ஒரு விசை கூட சொல்லுங்க, ஆராதிப்பேன் நான். நல்ல கர்த்தரை ஆராதி. ஒவ்வொரு இல்லங்களிலும் இது துதி நேரமாக, இது ஆராதி நேரம். ஆராதிப்பேன் நான். ஓ
ராம்பா கபாலா சிஹாந்தனி தங்கச்சி நல்ல கர்த்தரை ஆராதிங்க. சகோதரா எல்லாரும் ஆராதிப்பேனா ஆராதிப்பே ஆண்டவரே சுவை வல்லவரே வல்லவரே உம்மை ஆராதிப்பே நல்லவரே உம்மை ஆராதி. அவர் வல்லவர் வல்லவர் அவர் நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். நல்லவரே உம்மை ஆராதிப்பே 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 ஆண்டவரே சுவை ஆராதிப்பே ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. கரங்களை தட்டி நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரித்தவர்களாக எல்லாரும் கைகளை தட்டுங்க, நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே He is Lord, He is Lord, He has risen from the dead, He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. Everyone open your mouth. He is Lord. He is Lord. He has risen from the dead. He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். பால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே இயேசுவே ரட்சகரே ரட்சகர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவும் யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லாரோட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Oh yes Lord. Hallelujah. சொல்லுங்க பார்ப்போம். Hallelujah. 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 சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமாக. Hallelujah. 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 ஆவியானவரே ஆவியானவர் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட ஆவி நமக்காக வேண்டுதல் செய்கிற அந்த தூய ஆவியானவரை ஓரமணி ஆவியானவரே 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 ஆவியானவரே. ஆவியானவரே 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 ஆவியானவ
ஆம் ஹalleluya சொல்லுவோம் ஆம் ஹalleluya ஆம் ஹalleluya ஆம் ஹalleluya கரங்களை முழு பலத்தோடு எல்லாரும் கைகளை தட்டி நல்ல அந்த தேவனாகிய கர்த்தருக்கு அந்த தூய ஆவியானவருக்கு நல்ல கரங்களை தட்டி ஆவிலே நிறைந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் நல்ல பலமா கையை தட்டி இவ்வளவு பேர் கூடி இருக்கிறோம், எவ்வளவு ஜனங்கள் நாம் கூடி வந்திருக்கிறோம், எவ்வளவு உற்சாகமாய் எவ்வளவு ஆர்ப்பரிப்போடு ஆனந்த சத்தத்தோடு கூட உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஹalleluya. நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவர். ஆமென். இயேசுவை போல நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆமென். எப்பேற்பட்ட பாவிகளையும் நேசிக்கிறவர் நம்முடைய தேவன். ஆமென். எனக்கு ஒரு காலத்தில் பாவத்தில் உழன்று கிடந்தோம், பாவிகள் என்கிறதான அடையாளத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் பாவிகளாய் அல்ல, கிறிஸ்துவின் நாள் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட சந்ததிகளாய் ஆமென் சொல்லுங்களே, பரிசுத்தவான்களாய் நாம் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஆமென் ஹalleluya. இந்த நாளிலே நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, பூமியில் 2 பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இவ்வளவு திரளாய் தேவ சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். தொலைக்காட்சிகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன். ஆமென் ஹalleluya. நம்முடைய தரிசனம் எல்லாம் ஒன்றுதான், நம்முடைய பாரம் எல்லாம் ஒன்றுதான். நம்முடைய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஹalleluya. நம்முடைய தேச ரட்சிப்பை காண வேண்டும். ஹalleluya. சங்கீத வேதத்திலே தீர்க்கதரிசன புத்தகத்திலே அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறது, அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள், அவர் நம்முடைய தேசத்தை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும். ஆமென். நம்முடைய தேசத்திலே அவர் மகிமைப்படுகிற வரையிலும், நம்முடைய தேசத்தை அவர் ரட்சிக்கிற வரையிலும், அவருடைய ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போல நம்முடைய தேசத்திலே பற்றி எரிகிற வரையிலும் நாம் அவரை அமர்ந்திருக்க விடக்கூடாது. ஆமென். வேதத்தில் பாருங்க, அந்த லூக்கான சுவிசேஷம் எத்தனையோ முறை அந்த காரியத்தை சொல்லி இருக்கிறேன். 19ஆம் அதிகாரத்தில் அந்த ஏழை விதவியை குறித்து சொல்ல முடியும். அந்த விதவியானவள் அவள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு வழக்குக்காக நீதிபதியை தேடி நீதிபதியிடத்தில் கடந்து போகிறாள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவனோ நீதி தேவனை மதியாதவனும் இல்லையா, தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனும், அவனுக்கு பேரு அநீதி உள்ள நியாயாதிபதி. யோசித்து பாருங்க, இன்னைக்கு நல்ல நீதிபதி இடத்துலயே ஒரு நியாயத்தை பெறுவது அவ்வளோ போராட வேண்டியிருக்கிறது. ஆனால் அவனோ வேதம் சொல்லுகிறது, அவன் அநீதி உள்ளவன், அவனுக்கு நீதி என்றால் என்னன்னே தெரியாது. அவன் தீர்ப்பு எல்லாம் அநீதி உள்ள தீர்ப்பு தான் இருக்கும். காரணம் என்ன? அவன் தேவனுக்கு பயப்பட மாட்டான், மனுஷனை மதிக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷங்கிட்ட போயிட்டு இந்த விதவை நீதி எதிர்பார்த்தால் கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்காது. ஆனால் இவளுக்கு தெரியும். ஆனாலும் இவள் விடவில்லை. ஒவ்வொரு நாளும் அந்த நீதிமன்றத்தில் நீதிபதியுடைய அந்த வீட்டு வாசலில் போய் நிற்பாள். இவனுக்கே சலித்து விட்டது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 வாரம் அல்ல, 2 வாரம் அல்ல, 1 மாதம் அல்ல, 2 மாதம், பல நாட்களாய் அவள் இவ்விதமாய் போய் ஐயா எனக்கு நீதி செய்யுங்க, ஐயா எனக்கு நீதி செய்யுங்க. எந்த இடத்துலையும் இவரை பார்த்துடக்கூடாது. பார்த்த உடனே ஐயா எனக்கு எப்படியாவது நீதி செய்யுங்க. ஒரு வீட்டுக்கு வெளியில் வந்துட்டா போதும், ஐயா எனக்கு நீதி செய்யுங்க. எங்கே போனாலும் ஐயோ இந்த விதைகளுடைய தொந்தரவு இந்த நீதிபதியெல்லாம் தாங்க முடியலை. அவன் தன் இருதயத்தில் இப்படி தீர்மானித்தானாம். என்ன தீர்மானித்தானாம்? நான் தேவனுக்கு பயப்படாதவனும்
மனிதனை மதியாதவனுமாய் இருந்தும் இவள் என்னை அடிக்கடி 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 வந்து என்னை அலட்டுகிறாள். எனக்கு பயங்கர பிரச்சனையாக்குது. எனக்கு இவளை பார்க்கும்போது எரிச்சலாக வருது. எங்கே போனாலும் வந்து நிற்கிறாள். இவளுக்கு எப்படியாவது தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன செய்தான்? அவளுக்கு நியாயம் விசாரித்தான். அவர் ஆமை சொல்லுங்களே. அல்லேலூயா. எவ்வளோ ஞானம் பாருங்க. அநீதி உள்ளவன், கடவுளுக்கு பயப்படாதவன், மனிதனை மதியாதவன், அவனிடத்தில் நீதி கிடைப்பது அரிது, கிடைப்பதே இல்லை என்று தெரிந்தும் இவள் விடலை. இவள் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அலட்டு. அதுதான் அந்த சம்பவத்தை சொல்றாரு. அலட்டி தொந்தரவு பண்ணி அநீதி உள்ள நியாயாதிபதியில் போயிட்டு ஒரு நீதியை பெற்றுக்கொண்டாலே. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் நீதி உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தொலைக்காட்சி முன்பாக ஆன்லைன் முன்பாக பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, உனக்குள்ளே ஒரு வேலை வேதனை இருக்கலாம். எவ்வளோ முறை ஜெபித்து கொண்டிருக்கிறேன், எத்தனை நாட்கள் ஜெபிக்கிறேன், எவ்வளவாய் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் நீதி செய்ய மாட்டாரா? எனக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்ய மாட்டாரா? என் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்க மாட்டாரா என்று நீ ஏங்கி கொண்டிருக்கிறது கர்த்தர் பார்க்கிறார். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், இரவும் பகலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில். ஆமென். யாருடைய விஷயத்தில் சொல்லுங்க? இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற, அப்ப இரவும் பகலும் கூப்பிடுகிற அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளை விஷயத்துல அவர் சொல்றாரு, நான் நீடிய பொறுமையா இருந்தாலும் நான் பதில் அழியாமல் இருப்பேனோ, நான் பதில் கொடுப்பேன். அல்லேலூயா. இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரிகளே, எத்தனை கண்ணீர், எத்தனை உபவாசம். இன்றைக்கு உங்களுக்குள் ஒரு கேள்வி, ஆண்டவரே என் ஜெபத்துக்கு பதிலே கொடுக்க மாட்டீங்களா? இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, சீக்கிரத்தில் பதில் கொடுப்பா. ஆமென். சீக்கிரத்தில். ஹல்லேலூயா. யார் கண்டது? அந்த சீக்கிரம் என்கிற ஒரு வார்த்தை இந்த ஜெப வேலையாய் கூட இருக்கலாம். ஆமென். விசுவாசத்தோடு இருங்க, விட்டுடாதீங்க. ஆகவே தான் ஆண்டு சொல்லும்போது, மாமிசம் பலவீனம் உள்ளதுதான். மாமிசம் சொல்லும், நீ ஜெபிச்சு என்னத்தை சாதிச்சுட்ட? நீ ஜெபிச்சு உபவாசம் எடுத்து இனி இளைத்து போனது தான் மிச்சம். என்னை கண்டாய். மாமிசம் பலவீனத்தின் வார்த்தைகள் சொல்லலாம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவி உற்சாகமுள்ள அந்த ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அமர்ந்திராதே, அமைதலாக இருக்க விடாதே, அவரை தொந்தரவு பண்ணி கொண்டே இரு. ஆமே. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, அவரை தொந்தரவு பண்ணுங்க. சொல்லுங்க உங்ககிட்ட தான் சொல்ல பக்கத்தில், அவரை தொந்தரவு பண்ணுங்க. சரி, வீட்டில் பாருங்க, இந்த பிள்ளைங்க அடாவடியாக தொந்தரவு பண்ணுவாங்க. சில நேரத்தில் பெற்றோர்களுக்கு அது வாங்கி கூட விருப்பம் இருக்காது. ஆனாலும் பாருங்க, இந்த பிள்ளைகள் பண்ற தொந்தரவுல என்ன பண்றாங்க? அதை எப்படியாவது காசு இல்லைன்னா கூட எப்படியா வாங்கி கொடுத்துடுறாங்க. எதுக்கு? அந்த தொந்தரவு தாழ முடியல. நான் சொல்றேன், நீங்கள் விசுவாசத்தோடு கூட அவரை அலட்டி கொண்டே இருங்க. ஆமென். அவரை அலட்டுவதற்கு ஒரு வழி இருக்குமானால் அதுதான் ஜெபம். நீ முழங்கால முடக்கி அவர் அமர்ந்திருக்க விடாத. இல்லையா? அவருடைய ரட்சிப்பு நம்முடைய தேசத்துல தீவெட்டி எரிகிறதை போல எரியட்டும். நம்முடைய தேசத்தினுடைய கடைசி ஆத்மா ரட்சிக்கப்படுகிற வரையிலும் என் ஆண்டவரை அமர்ந்திருக்க விடக்கூடாது. ஆமென். சொல்லுங்களே. வலு சர்பத்தின் ஆவிகள் அத்தனையும் அழிக்கப்பட வேண்டும். ஆக நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்க போறோம். இன்றைக்கு காலை வேளையில நான் வாட்ஸ்அப்பில் ஒரு கர்த்தருடைய தாசர் அவர்கள் ஒரு செய்தி கொடுத்திருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் அவர்கள் தேவன் அருளுகிற வார்த்தை கொடுப்பார்கள். அப்போ இன்றைக்கு அவர் வார்த்தையை நான் காலை எழுந்த பிறகு என்னுடைய பைபிளை வாசித்து முடித்த பிறகு அவருடைய செய்தி கேட்டுக்கொண்டேன். அந்த செய்தியின் தலைப்பு ஃபாலிங், விழுகிறது. அது அவர் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். என்ன உதாரணம் தெரியுமா? ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்? தன் எதிராளி மேல் என்ன செய்கிறான்? விழுகிறதை, சத்துரு மேல் விழுகிறதை போல ஆவியானவர் அவர் சொல்றாரு, இந்த வருட கடைசியிலும் 2020 ஆண்டிலும் நம்முடைய பூமியிலே, அது நம்முடைய தேசத்திலே ஆவியானவர் விழுவாராம். ஆமென் சொல்லுமே.
எப்படி ஆவியானவராம் பனியை போல விழுவாராம். ஐ லவ் தட் வேர்ட். பனியை போல அவர் விழுவாராம், காற்றை போல விழுவாராம், ஒரு அக்கினியை போல விழுவாராம். எனக்கு அந்த வார்த்தை கேட்டபோது, ஏனென்றால் கடந்த அநேக மாதங்களாய் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். 2020 ஒரு பெரிய அசைவை நம்முடைய தேசம் காண போகிறது. ஆமென் சொல்ல வேண்டாமா? ஏமே ஜெபிக்க தானே வந்திருக்கிறீங்க, எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏமே. அப்போ அவர் சொன்னார் 2 காரியம் இந்த 2020 விழும். ஒன்று, பரிசுத்தாவியனுடைய அக்கினி இந்த பூமியில விழுகுதை நாம் காண போகிறோம். ஏமேன். அந்த அக்கினி விழும்போது 2 காரியம் பூமியில நடக்கும். ஒன்று, துன்மார்க்கத்தின் ஆவிகள் அழிக்கப்படும். ஆமென். துன்மார்க்கத்தின் ஆவிகளை எல்லாம் இந்த பூமியில் அழிக்கப்படும். சத்துருடைய கிரியை நேற்று தினத்தில் ஆராதனை கேட்டோம் அல்லவா? எந்த சத்துரு அவன் அந்த பரிசுத்தவங்களை அழிக்க முற்பட்டானோ, அதே அக்கினி பரிசுத்தவங்களுடைய கட்டுகளை எப்படி அறுத்து போட்டதோ, அதே போல பரிசுத்த ஆவியானவர் போட போகிற ஒரு அக்கினி என்ன செய்ய போகிறது? உலகத்திற்கு நம்முடைய தேசத்தில் செயல்படுகிற எல்லா பொல்லாத ஆவிகளை அவைகள் சுட்டெரித்து அழிக்கும். ஆமென். மறுபக்கத்தில் அந்த அக்கினி என்ன செய்யும்? பரிசுத்தவான்களை ஜுவாலிக்க செய்யும், பரிசுத்தவான்களை பிரகாசிக்க செய்யும், பரிசுத்தவான்களை அக்கினியா தேவனுக்காக எழும்ப சக்கை. இது சொல்லும் போது அப்படியே கையை தட்டி உங்களை துள்ள வேண்டாமா? கையை தட்டாமா? உட்கார்ந்து நல்லா கையை தட்டுங்க சத்தமா. ஆவியில் இந்த அந்நிய பாஷையில பேசுங்க. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இதுதான் ஆவியான, இதுதான் ஆவியில் இருக்கிற மனுஷனை கண்டுபிடிக்கலாம். ஆவி மாம்சத்தை உட்காந்துக்கிறேன் சொல்லி அப்படியே உட்காந்துப்பான். ஆனால் ஆவியில் இருக்கிற ஆவியானவர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவன் துள்ளி குதிக்க வேண்டும். ராமே சொல்லுமே. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? அக்கினி இறங்கும், அது துன்மார்க்கத்தின் ஆவியை அழிக்கும், மறுபக்கத்திலே பரிசுத்தவான்களை அது ஜொலிக்க செய்யும். ஏமே. இன்னொன்று சொன்னார், விழும். எது விழும்? வானத்திலிருந்து பனி விழும். ஆமென். பனி என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தை. இதுவரையில் இல்லாத அளவுக்கு அந்த பனி எப்படி பூமியை நனைக்கிறதோ, அதே போல கர்த்தருடைய வார்த்தையாகிய பனி நம்முடைய தேசத்தை மூட போகிறது. ஏமே சொல்லுங்களே. நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையாக பனி நம்முடைய தேசத்தில் 138 கோடி ஜனங்களையும் அது மூட போகிறது. அவருடைய வார்த்தை வந்துவிட்டால் மனிதர்கள் மனம் திரும்புவார்கள். அவருடைய வார்த்தை வந்துவிட்டால் அவர்கள் தேவன் பட்சமாய் திரும்புவார்கள். ஓரா மசி ஹந்தனி ஆதனியா. எல்லாரும் முழங்கால மடக்குங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் எல்லா பரிசுத்த ஆவியானவர் உங்களை பாரப்படுத்துகிற காரியங்களுக்காக உங்கள் கையில் உங்களுக்கு ஒரு 5 நிமிடம் தரப்போகிறேன். ரொம்ப குறைந்த நேரம் தான். ஆனால் இந்த 5 நிமிடத்தில் உங்களை உள்ளத்தில் நல்ல உற்சாகமாக ஜெபிக்கணும். ஜெபிக்க வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். ஜெபிக்க முடியாவிட்டால் ஜெபத்துக்கு வர வேண்டாம். ஜெபத்து என்று வந்துவிட்டால் எல்லாரும் முழங்கால மடக்கி நல்ல ஆவிலை நிறைந்து ஜெபிக்கிற நேரம். வேதம் ஜெபத்தின் நோக்கமே இயேசுவின் பாதத்தில் திறப்பின் வாசலில் ஓரா காமாசி ஹந்தனியா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பாரப்படுத்துகிறதை எல்லாரும் சொல்லுங்க. எல்லாம் சொல்லி ஜெபிங்க. பரிசுத்த ஆவியானவர் எதை பாரப்படுத்துகிறாரோ, ஏரா மாசி ஹந்தனி ஆந்தனா தேச தலைவர்களை குறித்து பாரப்படுத்தினார். தேச தலைவர்களுக்காக மிகுந்த பாரப்பட்டு ஜெபிங்க. தேசத்தில் நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு இந்துக்களையும் கர்த்தர் ரட்சிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களை பாரப்படுத்துவார் என்றால் ஒவ்வொரு இந்துக்களையும் கர்த்தர் ரட்சிக்கும்படியாய், அவளை விடுவிக்கும்படியாய் மிகுந்த பாரத்தோடு ஜெபிங்க. இஸ்லாமியர்களை குறித்து கர்த்தர் தயவு செய்து தொலைக்காட்சி முன்பதாக ஆன்லைன் முன்பதாய் அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களே, தயவு செய்து ஜெபிங்கள். நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரை அலட்டுங்க, அவரை அலட்டுங்க, அவரை அலட்டுங்க, அவரை அலட்டுங்க. அவரை விட வேண்டாம், அவரை விட வேண்டாம், அவரை விடக்கூடாது. ரீகா வாரா சி ஹந்தனா. நம்முடைய தேசத்தில் அவர் கிரியை செய்கிற வரையிலும் நாம் அவரை விடக்கூடாது. நம்முடைய தேசத்தில் அவர் கிரியை செய்கிற வரையிலும் நாம் அவரை விடக்கூடாது. ஓரா காபாரா சிக்கரா மௌன வந்து நியாதனியா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, பரிசுத்தரே உமக்கு நன்றி. லீபா லக்கர மசி அந்தனியா அவ்வளோ ரீஹந்தனி சாண்டவரே. இஸ்லாமியர் குறித்து பாரப்படுத்தினால் ஜெபிங்க. மார்வடிகளை குறித்து, ஜெயின சமூகத்தினர் குறித்து கர்த்தர் பாரப்படுத்தினார், அதற்காக ஜெபி
ஜெபிங்க. தேசத்தின் வாலிப பிள்ளைகளை குறித்து, தேசத்தில் அழிந்து போய்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை குறித்த பாரத்தை கர்த்தர் கொடுப்பார் என்றால் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஓரா மசி அந்த ரியக்கர மௌடியாம் தன்னையா ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே தூய ஆவியானவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ரீபா பாபா பகாரா மசி தீனி ஆந்தனி ஓரா மசி ஆந்தனி ஆதனா. இந்த தேசத்தில் செயல்படுகிற எல்லா பொல்லாத வல்லமைகள், எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை தேவன் அழித்து போடும்படி ஓரா மாசி அந்தனா எல்லா வலு சர்வத்தின் ஆவிகளை தேவன் நிர்மூலமாக்கும்படி கர்த்தர் உங்களை பாரப்படுத்தினால் அதுக்காக ஜெபிங்க. நல்ல பாரப்பட்டு அல்லா ஹல்லே லூயாமா. நீங்கள் அந்த விதவை ஆண்டவர் எப்படி அந்த அநீதிகளை நியாயாதிபதியை எப்படி அலட்டினாலோ அதே போல் அலட்டுங்க. ஆண்டவரை தொந்தரவு செய்யுங்க. ஆண்டவரே எங்கள் தேசத்தை ரட்சிப்பை நாங்கள் காண வேண்டாமா? எங்கள் தேசம் ரட்சிக்கப்படுவதை நாங்கள் காண வேண்டாமா? எங்கள் தேசத்தை ரட்சிப்பை நாங்கள் காண வேண்டுமே. ஓரா பாரா சியாம் துனியா ஹல்லே லூயா. தேசத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்காய் ஆண்டவர் ஜெபிக்க பாரப்படுத்தலாம். அதிகாரிகளுக்காக ஜெபிங்க. எல்லாம் நீதி அரசர்களுக்காக அவர் ஜெபிக்க பாரப்படுத்தினால் எல்லா நீதி அரசர்களுக்காக ஜெபிங்க. ஏரா மாசியாந்தனா கலெக்டர்களுக்காக பாரப்படுத்தினால் கலெக்டர்களுக்காக ஜெபிங்க. தாசில்தார்களுக்காக பாரப்படுத்தினால் எல்லா தாசில்தார்களுக்காக ஜெபிங்க. எல்லா அரசியல் தலைவர்களுக்காக பாரப்படுத்தினால் எல்லா அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிங்க. ஓ ராகா பா ராமா நேதனி நாதனி ஓரா காபாரா சியா. நல்ல பாரப்பட்டு உற்சாகத்தோடு இந்த ஜெப நேரம் உங்கள் வீடுகளில் இருந்தாலும் உங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன், உங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன் அவர் உங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. உங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. உங்கள் ஜெபத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் ஜெபித்தால் காரியம் மாறுதலாய் முடியும். நீங்கள் ஜெபித்தா, நீங்கள் ஊக்கத்தோடு ஜெபித்தா, நீங்கள் போராடி ஜெபித்தா, நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்தா, ஓரா காமா சி ஹந்தன்யா நீங்கள் கர்ப்ப வேதனை பட்டு ஜெபித்தால், நம்முடைய தேசத்துக்கு நீங்கள் பரிதபித்தால் கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வருவாரே. சபைகளை குறித்து பாரப்படுத்தினால் சபைகளுக்காக ஜெபிங்க. சபையில் ஆவியானுடைய கிரிகள் காணப்படும்படி பாரப்படுத்தினால் அதற்காக ஜெபிங்க. சபைகளில் ஆத்துமாக்களை தேவன் தருபடி பாரப்படுத்தினால் நல்ல அதுக்காக ஜெபிங்க. இன்னும் ஒரு 3 நிமிடம் இருக்கிறது. எல்லா உற்சாகத்தோடு ஜெபிங்க. இது ஜெபிக்க வேண்டிய நேரம். ஓரா காபா ராசி மாமா நாதேனி. நன்றி ஆவியானவரே. அப்பா நம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு கூட உம்மை நோக்கி வேண்டும் விண்ணப்பம் பண்ணுகிறதை கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீரப்பா. கண்ணீரோடு கூட உம்மை நோக்கி உடைய பிள்ளைகள் விண்ணப்பம் செய்கிறதை என் தேவன் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர் அல்லவா. அந்தர பலர கத்தரா சப்தர பலர காத்தினியாதனாதனா. இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. எங்க தேசத்துக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்க தேசத்துக்கு இறங்கும் ஐயா. ஏரா பா காபா. பிள்ளைகள் எவ்வளவு பேர் அழுது கொண்டிருக்கிறாங்களே. உன்னுடைய கண்களில் கண்ணீர் தாரை தாரையாய் ஊற்றி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் எவ்வளவு கதறி அழுது கொண்டிருக்கிறார்களே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே இறங்கும் ஐயா. நல்ல ஜெபிங்க. நல்ல ஊக்கத்தோடு ஜெபிங்க. நல்ல பிடிவாதமா ஜெபிங்க. நல்ல உற்சாகத்தோடு ஜெபிங்க. கருத்தா ஜெபிங்க. ரீகா ரமானா சியாம் தனியாதனியே. அல்லேலூயா. விடாதீங்க. தேவ சமூகத்தில் விடாதீங்க. ஓரா காம்பாரா சீதாரா தீனியாதனா. தகப்பனே உடைய பிள்ளைகள் பாரத்தோடு ஜெபிக்கதை பாருங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் பாரத்தோடு கூட தேசத்துக்கு அவர்கள் விடுகிற கண்ணீரை கர்த்தர் பாருமையா. யாக்கோபை போல போராடி கொண்டு, யாக்கோபை போல கதறி அழுகிற அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஓரா காபா லாசி தினி. அல்லேலூயா. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரையும் இயேசுவே தாமத வைக்காண்டடைத்தே தேவ சமூகத்திலே தாமத வைக்காண்டடைந்தே
நாமத்திலே என்னை நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்ட இந்த நேரத்தில் ஜெபிக்க போகிற காரியம் கவனிக்க என்ன பாருங்க. இந்த தேசத்தில் செயல்படுகிற எல்லா ஆவிகளுக்கு விரோதமாய் உன்னத பாட்டு புஸ்தகத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என்னுடைய திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற, என்னுடைய திராட்சை தோட்டத்தை நாசப்படுத்துகிற, என்னுடைய திராட்சை தோட்டம் பிஞ்சா இருக்கிறது, அந்த திராட்சை தோட்டத்தை கெடுத்து போடுகிற குள்ள நரிகளையும் குழி நரிகளையும் பிடியுங்கள், அதை அழித்து போடுங்கள், அழித்து போடுங்கள். இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் தேசத்தின் ஜனங்கள் தேவனுடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட அவருடைய ஜனத்தை சபிக்கப்பட்ட பொல்லாத பிசாசானவன் அவன் அழித்து கொண்டு வருகிறான், அவன் கெடுத்து கொண்டு வருகிறான். பாவத்தை அவர்களுக்குள்ள அனுப்பி அவனை கெடுத்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் பட்சம் அவர்கள் திரும்பாதபடிக்கு அவருடைய கண்களை அவன் குருடாக்கி இருக்கிறான். இப்ப நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு குள்ள நரிகளையும் ஒவ்வொரு அந்த கர்த்தர் வல்லமைகளையும் நீங்கள் பிடிக்க போறீங்க. உங்கள் கையில் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துக்கிறார். எல்லா பொல்லாத ஆவிகள் வலுசர்பித்த ஆவிகளை நீங்கள் பயன் பண்ணி ஜெபிங்க, நல்லா கட்டி ஜெபிங்க, ஜெபித்து கொண்டே இருங்க. விபச்சார ஆவிகளே, வேசி தனத்தின் ஆவிகளே, இயேசுவின் நாமத்திலே ரீகா ரமணா துனியாதனா, இயேசுவின் நாமத்தில் எல்லா விபச்சார ஆவிகளும் கட்டப்படுவதாக. ரீகா நீங்க கட்டினால் அது கட்டப்படும், அது கட்டப்படும். ரீகா பல ரசி அந்தனா எல்லா பொல்லாத ஆவிகள், எல்லா சபிக்கப்பட்ட பிசாசன் ஆவிகள் பல இடங்களில் உயர்ந்து நின்று கொண்டிருக்கிற எல்லா பாகாலின் ஆவிகள், அந்த பாகாலின் ஆவிகளை உடைத்து ஜெபிங்க. உடையட்டும், உடையட்டும். எல்லா விதமான ஓரா காமா சியந்தன் யாதன எஸ்ஸபேலின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. அந்த ஆவிகள் சபிக்கப்படுவதாக. எல்லா அமேலேக்கிய ஆவிகள் ரீபால கப்த ஜனங்களுடைய இருதயத்தை வழி விலகி போக பண்ணுகிற, ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பட்சமாய் சேர்க்க முடியாதபடிக்கு ஜனங்களுடைய இருதயத்தை வழி விலக போக பண்ணுகிற அந்த அமேலேக்கியின் ஆவிகளை பயன் பண்ணி ஜெபிங்க. தேசத்தில் செயல்படுகிற தற்கொலையின் ஆவிகளை நல்ல சபிங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி கடிந்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி அந்த பொல்லாத ஆவின் கிரியைகளை எல்லாம் நீங்கள் அழித்து போடுங்கள், அழித்து போடுங்கள், அழித்து போடுங்க. ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், அமலேக்கியரை இந்த பூமியில் இராதபடிக்கு அவனை முற்றிலும் அழித்து விடுங்கள், அவனை முற்றிலும் அழித்து விடுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன் ஆவியின் பட்டயத்தை எடு, உன் அபிஷேகத்தை கரத்தில் எடு, எடு. எல்லா பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் வேறறுத்து போடுங்க. ரீகாபா ராசி நல்ல ஆவியில நிறங்க. அந்நிய பாஷையில் தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்கள், ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவங்க நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க.
ஆவியில நிறைந்து இந்த ஜெப நேரத்துல கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய ஆவியை கர்த்தருடைய பலத்தை கொண்டு இந்த பொல்லாத ஆவிகளை கடிந்து கொண்டுங்க. ரீமா நாசி அந்தரா கர்த்தருடைய அபிஷேகத்தை கொடுத்தது காரணம், தேவனுக்கு அதிகாரத்தை கொடுத்த காரணம். இப்படிப்பட்ட எல்லா பொல்லாத வல்லமைகளும் அழித்து போடணும். தற்கொலையின் ஆவிகள் இந்த தேசத்தில் இராதபடிக்கு வேறெடுத்து போடட்டும். கொலை வெறியின் ஆவிகள், கொலை எங்க பார்த்தாலும் கொலை கொலை கொள்ளை, அந்த கொலை வெறியின் ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் வேறெடுத்து போடட்டும். ஏரா மக்கர மசி ஆந்தனியா எல்லா மாந்திரிகத்தின் ஆவிகள், எல்லா மாந்திரிகத்தின் ஆவிகளை நல்ல ஆவியில நிறைந்து ஜெபிங்க. நல்ல ஆவியில நிறைந்து ஓரா காமானா மசி ஆந்தனி ஆந்தனா எல்லா விதமான இப்படிப்பட்ட பொல்லாத மாந்திரிகத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் தான் அதிகாரம் உண்டு, இயேசுவின் நாமத்தில் தான் வல்லமை உண்டு. ஏ கராமா சீபா ரியாந்தனா ரசரனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த ஆவிகள் செயல்படாதபடிக்கு நாங்கள் கடிந்து கொள்கிறோம். விக்கிரகத்தின் ஆவிகள் செயல்படாதபடிக்கு இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஐயா. ஓரா மக்கர மசி அந்த ராதனி ஆதனி ஆதனா துன்மார்க்கத்தின் ஆவிகள் செயல்படக்கூடாது. எங்கள் தேசத்தில் துன்மார்க்கத்தின் ஆவிகள் செயல்படக்கூடாது. அறியாமையின் ஆவிகள் செயல்படக்கூடாது. மூட நம்பிக்கையின் ஆவிகள் செயல்படக்கூடாது. மூட பழக்க வழக்கத்தை ஜனங்களுக்குள்ள விதைக்கிற பொல்லாத ஆவிகள் எங்கள் தேசத்தில் செயல்படக்கூடாது. நல்ல பயன்படி ஜெபிங்க. நல்ல பயன்படி ஆவியில நிறைந்து எவ்வளவு பேர் இருக்கிறீங்க, எவ்வளவு அதிகாரமா ஜெபிக்கணும். எல்லா அதிகாரத்தோடு கூட அந்த ரப கப ரப கந்த ரபவுடாதுனியா எங்கள் தேசத்துல பரிசுத்த ஆவியானவரை தவிர வேறு எந்த பொல்லாத ஆவிகளும் எங்கள் தேசத்தில் செயல்படாதபடிக்கு அவருடைய வல்லமைகளை நாங்கள் முறியடிக்கிறோம். அந்த வல்லமைகளை நாங்கள் கடிந்து கொள்கிறோம். அந்த வல்லமைகளை நாங்கள் தாழ்த்தி போடுகிறோம். ஏரா மாசி அந்த நியாதனா அவன் தாழ்த்தப்பட்டு போவனாக. வலு சர்வத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்திலே நீ செயலிழந்து போவாயாக. உன் பலமை எல்லாம் செயலிழந்து போவதாக. உன் பலனெல்லாம் இயேசுவின் நாமத்திலே செயல் இழந்து போகட்டும். உம்முடைய பரிசுத்த அக்கினி எல்லாம் எங்கெல்லாம் தாகோன் நின்று கொண்டிருக்கிறதோ, எந்தெந்த கிராமத்திலே எந்தெந்த தெருக்களில் எல்லாம் தாகோன்களை வைத்திருக்கிறார்களோ அந்த இடங்களில் எல்லாம் உம்முடைய தூதர்கள் இறங்குவார்களாக. அங்கு எல்லாம் உம்முடைய பரிசுத்த அக்கினி இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கெங்கெல்லாம் அந்த தாகோன்கள் வைக்கப்பட்டிருக்கிறதோ எல்லா இடங்களிலும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. உம்முடைய அக்கினி இறங்குவதாக. ஏ லா காபாலா முஸ் பஹம்துனியோ அதர கர்ர மதுர மல்ல ரகதுன மான கத்தனியே நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இந்த தாகோன்களின் ஆவிகளை நாங்கள் கட்டிந்து கொள்கிறோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் நல்ல கையை தட்டி அந்நிய பாஷையில வெறும் அந்நிய பாஷையில ஜெபிங்க. நல்ல அந்நிய பாஷையில ஜெபிங்க. நல்ல அந்நிய பாஷையில ஜெபிங்க. நல்ல அந்நிய பாஷையில ஓ ரபா பாபா பல ரதினி அந்த ரப கபர வரப தனியாம் தனியே. ஓ வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தாம் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினாம் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தாம் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி there is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். சொல்லுங்க வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்ம ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் இப்போ ஜெபிக்க போகிறோம். இதற்காக என்றால் எழுப்புதலுக்கு ஒவ்வொரு நாளும் இனி இந்த 2 காரியத்தை முக்கியத்துவப்படுத்தும். ஒன்று, தேசத்தில் செயல்படுகிற அந்தகாரத்தின் ஆவிகள் அழிக்கப்பட வேண்டும். 2வதாக நம்முடைய தேசத்தில் எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வரும். எழுப்புதலை 3 குறிப்பு தான். ஒன்று, எழுப்புதலை குறித்த ஒரு உணர்வு. ஆமென். ஒரு எழுப்புதல் மேல் ஒரு வாஞ்சை, எழுப்புதலை குறித்த ஒரு தரிசனத்தை எல்லா திருச்சபை மக்களுக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டும். எழுப்புதலுக்கு உணர்வு ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ளாக, ஒவ்வொரு மூப்பர்கள் மூப்பத்திகளுக்குள்ளாக, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்குள்ளாக, எல்லாருக்குள்ளும் எழுப்புதலை குறித்த ஒரு பெரிய தரிசனத்தை, ஒரு பெரிய வாஞ்சை தரும்படி எல்லாம் ஜெபிங்க. வாய்களை திறந்து எல்லாம் சத்தமா ஜெபிங்க, சத்தமா ஜெபிங்க. ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் ஆன்லைன்ல பார்க்குறவங்க, தொலைக்காட்சியில் பார்க்குற எல்லாரும் ஜெபிங்க. ஒவ்வொரு நாளும் இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய கண்கள் எழுப்புதலை காண்கிற வரையிலும், எழுப்புதலை காண்கிற வரையிலும் ரீரா பக்கரா மசிதா நியாதனா இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, இந்த எழுப்புதலை குறித்த ஒரு பெரிய உணர்வு ஜனங்களுக்கு உண்டாகட்டும் ஐயா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்குள்ளாக, எல்லா திருச்சபை ஆயர்களுக்குள்ளாக, எல்லா திருச்சபை மக்களுக்குள்ளாக, எல்லா திருச்சபையில் இருக்கிற மூப்பர்கள் மூப்பத்திகளுக்குள்ளாக, எல்லா திருச்சபை வாலிப பிள்ளைகளுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரே, நீர் அந்த எழுப்புதலை குறித்த உணர்வை உண்டு பண்ணுங்கப்பா. ஒவ்வொருவருக்குள்ளாக எழுப்புதலை குறித்த உணர்வு, எழுப்புதலை குறித்த ஒரு உணர்வு, எழுப்புதலை குறித்ததான ஒரு உணர்வை பரிசுத்த ஆவியானவர் உண்டு பண்ணுங்கப்பா, உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. எழுப்புதலை குறித்த ஒரு உணர்வு எல்லாருக்குள்ளும் வரட்டும் ஆண்டவரே. ரீகா பராகோரா மசுபால ரதுனா மௌடியாதனா ஆண்டவர் ரிவாய் லார்ட், ஒவ்வொருவருக்குள்ளாய் அந்த உணர்வை அனுப்புங்க ஐயா. அந்த உணர்த்துதல் உண்டாகட்டும் ஐயா. அந்த உணர்த்துதல் எல்லாருக்குள்ள உண்டாகட்டும் ஐயா, உண்டாகட்டும் ஐயா. வாலிப பிள்ளைகளை சிறு சபைகளுக்கு எல்லா வாலிப பிள்ளைகளுக்குள்ளாக, திருச்சபையில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளுக்குள்ளாக எழுப்புதலை குறித்த ஒரு வாஞ்சை உண்டாகட்டும். எழுப்புதலை குறித்த ஒரு தரிசனம் உண்டாகட்டும். எழுப்புதலை குறித்ததான ஒரு உணர்வுகளும் உணர்த்துதலையும் ஆவியானவர் உண்டாக்குவீராக. பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்குள்ள எழுப்புதலை கொடுத்த ஒரு வாழ்ந்த உணர்வை கர்த்தர் உண்டாக்குவீராக. ஓரா பாலரா சீதா ராதனியே லீபாலா ரக்காரா மசுபா ஹந்தனியாதனாதனா. அல்லேலூயா. எழுப்புதலை குறித்ததான உணர்வு மாத்திரமில்லை. எப்போது சொல்லுகிற 2வது குறிப்பு என்ன தெரியுமா? எழுப்புதலுக்காக சபை ஆயத்தமாக வேண்டும். ஆமென். எழுப்புதல் ஏன் தாமதிக்கிறது? ஒன்று, சபைகளுக்குள்ள எழுப்புதலை குறித்த ஒரு தரிசனம் இல்லை. 2வதாக எழுப்புதல் ஏன் தாமதிக்கிறது? சபைகளிலே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ஆயத்தம் இல்லை. அந்த ஆயத்தத்தை யார் தர முடியும்? ஆவியானவர் தான் தர வேண்டும். எல்லாம் ஜெபிக்க போற. ஆண்டவரே, இந்த எழுப்புதலுக்காக எப்படி நாங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீர் எங்களை ஆயத்தம் படுத்துங்க. எல்லாரும் ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க. எல்லா திருச்சபை ஊழியர்களையும் முதலாவது ஆயத்தப்படுத்தட்டும். எல்லா திருச்சபை ஊழியர்கள், எல்லா திருச்சபை ஆயர்கள், எல்லா பிஷப்மார்கள், எல்லா சுவிசேஷகர்கள், எல்லா ஊழியர்களையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே ஆயத்தப்படுத்தட்டும், ஆயத்தப்படுத்தட்டும். எழுப்புதலுக்காக எப்படி எல்லாம் நாம் ஆயத்தமாக வேண்டுமோ அந்த ஆவியானவருக்கு தான் தெரியும். அந்த தூய ஆவியானவர் எழுப்புதலுக்காக எப்படி எல்லாம் ஆயத்தமாக வேண்டியமோ அப்படி எல்லாம் ஆண்டவரே ஒவ்வொருவரே நீர் ஆயத்தப்படுத்துங்கப்பா. நீர் ஆயத்தப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. ஓரா காமா சி ஹங்குர மானியாதனா. நீர் ஆயத்தப்படுத்துவீராக, நீர் ஆயத்தப்படுத்துவீராக, நீர் ஆயத்தப்படுத்து. ஒவ்வொரு திருச்சபை மக்களை ஆயத்தப்படுத்து. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஆயத்தப்படுத்து. ஒவ்வொரு திருச்சபைகள் இருக்கிற ஒவ்வொருவரையும் வயது முதிர்ந்தவர்கள் முதல் கொண்டு சிறு பிள்ளைகள் வரையில் எல்லாரையும் நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆவியானவரே. ஆவியானவரே, எங்களுடைய திருச்சபைக்கா ஜெபிக்கிறோம். பிளஸிங் வர்ஷிப் சென்டர்ல இருக்கிற ஆண்டவரே ஊழியக்காரர்களில் இருந்து
இருந்து விசுவாசிகள் வரையிலும், சிறு பிள்ளைகள் இருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரையிலும் எல்லாரும் நீர் ஆயத்தப்படுத்துங்கப்பா. எழுப்புதலுக்காக ஆவியானவர் எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எழுப்புதலுக்காக பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை ஆயத்தப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நீரே எங்களை ஆயத்தப்படுத்தி எழுப்புதலுக்காக எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. இப்போது நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் முடங்காதபடிக்கு எல்லா ஆன்லைனில் பார்க்குறவங்க, தொலைக்காட்சியில் பார்க்குறவங்க, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபந்தான் எழுப்புதலை கொண்டு வரும். நீங்கள் பாரப்பட்டு கண்ணீரோடு கூட ஜெபிச்சா, ஆண்டவரே எங்கள் தேசம் அழுது போகிறதை இனிமேல் எங்களால் காண முடியாது ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதலை அனுப்பும் என்று எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் தேசத்தில் எழுப்புதலை அனுப்பும் ஆண்டவரே. எங்க தேசத்துல எல்லாம் ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஓரா பாலராதனி அரியந்தனி, ஓரா மனசியோ அரியந்தனி. ஆண்டவரே கேளுங்க ஆண்டவரே, எங்க தேசம் எழுப்புதலை காணட்டும் ஆண்டவரே, எழுப்புதலை அனுப்பும் ஆண்டவரே. கோடி மக்கள் சிலுவை தேடி ஓடோடி வரட்டும் ஆண்டவரே. தெருக்கள் எல்லாம் இயேசுவின் நாமம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உரைக்கப்படும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் பாரத தேசத்தினுடைய காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை சிலுவையின் கொடி பறக்க வேண்டும். எங்கள் திரும்பினாலும் ரட்சிக்கப்பட்ட மக்களை காண வேண்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் எழுப்புதலை அனுப்பு, எழுப்புதலை அனுப்பு. எழுப்புதலுக்காக நாங்கள் கதறி அழுகிறோம், எழுப்புதலுக்காக நாங்கள் கண்ணீர் விடுகிறோம், எழுப்புதலுக்காக நாங்கள் பாரப்படுகிறோம், எழுப்புதலுக்காய் நாங்கள் மிகுந்த ஊக்கத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எழுப்புதலை அனுப்பும் ஐயா, எங்கள் தேசத்தில் எழுப்புதல் அனுப்பும் ஐயா. இந்துக்கள் முழுவதும் ரட்சிக்கப்படும்படியா, இஸ்லாமியர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படியாக, ஜெயினர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படியாக, நாஸ்திகர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படியாக, சீக்கியர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படியாக, இந்த 138 கோடி ஜனங்களும் இயேசுவை காணும்படியாக எழுப்புதலை அனுப்புவீராக. ஹல்லேலூயா. தெரு தெருவா இயேசுவின் நாமம் முழங்கணுமே, முழங்கணுமே. தெரு தெருவா இயேசுவின் நாமம் முழங்கணுமே, முழங்கணுமே. தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனமிறங்கு. தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனமிறங்கு. எழுப்புதல் பாடுங்க பார்ப்போம். இந்தியாவில் எல்லாரும், இது ஒரு பாடலை அல்ல, இது நம்முடைய ஜெபமாக. எழுப்புதல் என் சபைதனிலே எல்லாருடைய கரங்களை உயர்த்தி காண வேண்டும். கோடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். கோடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனமிறங்கும். தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனமிறங்கு. எழுப்புதல் இந்தியாவில், இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் சபைகளிலே, சபைகளிலே என் கண்கள் காண வேண்டும். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்க போகிறபடியால் உற்சாகமாய் கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பாக்கு நன்றி.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபிங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களோட தொலைபேசிகளிலே அந்த சில தொலைபேசி எண்களை பார்க்க முடியும். அந்த எண்களுக்கு நீங்கள் கூப்பிடுங்க. நீங்கள் அழைத்தால் உங்களுக்காக ஜெபிக்க பிள்ளைகள் காத்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை இதே நேரத்தில் நாம் ஒன்று சேர்ந்து தேசத்துக்காக ஜெபிப்போம். God bless you. God bless you.